நாடு முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு, மீண்டும் வரிசையில் அலைமோதும் மக்கள். மாயமான தேசப்பந்து தின்னகோன் சிஐடியினர் வலைவீச்சு. மீண்டும் நாடாளுமன்றத்திற்குள் ரணில் வெளியான தகவல். குறைக்கப்படும் ராணுவத்தினர், ஜனாதிபதி அறிவிப்பு. அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் உயர்வு, வெளியான புதிய மகிழ்ச்சி தகவல். தமிழ் அரசியல் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு, ஒரு வாரத்திற்குள் அரசு அதிரடி பதில். நாடு முழுவதும் உள்ள எரிபொருள் நிலையங்களில் எரிபொருள் திங்கட்கிழமைக்குள் தேர்ந்து போகக்கூடும் என்று இலங்கை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. ஊடக சந்திப்பில் இன்று உரையாற்றிய போதே சங்கத்தின் துணைத் தலைவர் குசும் சந்தனநாயக்க இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த துணைத் தலைவர் சந்தன நாணயக்க, இன்று முதல் புதிய விநியோக கோரல்கள் எதுவும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு வழங்கப்படாததால் திங்கட்கிழமைக்குள் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என கூறியுள்ளார். கடந்த காலங்களில் சங்கம் ஒருபோதும் வேலைநிறுத்த நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்றாலும் விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்பட்ட 3% கொடுப்பனவை நீக்கிவிட்டு அதை புதிய சூத்திரத்தால் மாற்றுவதற்கான இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தற்போதைய முடிவால் தங்களுக்கு வேறு வழியில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தன்னிச்சையான முடிவுகளை எடுத்ததற்காக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் மற்றும் முகாமைத்துவ பணிப்பாளரை குற்றம் சாட்டிய சந்தனநாயக்க பிரச்சினையை தீர்க்க விரிவான நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியை வலியுறுத்தியுள்ளார். மாத்தறை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் பேரில் முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோனை கைது செய்வதற்கான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் தொடங்கியுள்ளது. அதன்படி கொழும்பு உட்பட அவர் தங்கியிருந்ததாக கூறப்படும் 4 வீடுகள் நேற்று தேடுதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அந்த வீடுகளில் எதிலும் அவர் தங்கியிருக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. வெலிகம பெலேன பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் முன் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன் உட்பட 8 பேரை கைது செய்து முன்னிலை படுத்துமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருந்தது. இது தொடர்பாக மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு எண் 6314 கீழ் 323 கீழ் வழக்கு தொடரப்பட்டுள்ளதுடன் கொலை செய்ய சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் உள்ள பாதாள உலகக்குழு உறுப்பினர் நதுன் சிந்தக எனப்படும் ஹரக்கட்டாவின் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படும் ஒரு குழுவை கைது செய்ய குற்றப்புலனாய்வு திணைக்களம் டிசம்பர் 31, 2023 அன்று சென்றபோது குறித்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்படும் 3% தள்ளுபடி எரிபொருள் நிலையங்களை இயக்க போதுமானதாக இல்லாததால் வங்கி அட்டைகள் மற்றும் கடன் அட்டைகள் மூலம் பணம் செலுத்தி எரிபொருள் வாங்கும் வாய்ப்பை இனி வாடிக்கையாளர்களுக்கு வழங்க முடியாது என்று பெட்ரோலிய விநியோகஸ்தர் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் கொழும்பில் அனைத்து வணிக எண்ணெய் விநியோகஸ்தர்களும் ஒன்று கூடி ஒரு கலந்துரையாடலை நடாத்தியதாகவும் அதன் பிறகு இந்த முடிவு எட்டப்பட்டதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். 3% தள்ளுபடி போதுமானதாக இல்லை என்று கூறி 4 முறை ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியதாகவும் ஆனால் எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்றும் விநியோகஸ்தர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் அனைத்து பெட்ரோலிய விநியோகஸ்தர்களும் தற்போது எந்த ஒரு அரசு நிறுவனத்திற்கோ அல்லது பிற நிறுவனங்களுக்கோ எரிபொருள் கடன் வழங்குவதில்லை என்ற உடன்பாட்டை எட்டியுள்ளனர். அத்தோடு உடனடியாக பணம் செலுத்தப்பட்டால் மட்டுமே இனிமேல் நிறுவனங்களுக்கு எரிபொருள் வழங்கப்படும் என்று விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை 3% தள்ளுபடியில் செய்யக்கூடிய வேலையை மட்டுமே செய்வோம் என்றும் பெட்ரோல் நிலையங்களில் உள்ள ஊழியர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட காலத்திற்குள் மட்டுமே தங்கள் கடமைகளை செய்வார்கள் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். அனுபவமற்றவர்களுடன் நாடாளுமன்ற உறுப்பினராகும் எண்ணம் தனக்கு இல்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழுவிற்கு தெரிவித்ததாக ரணில் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்திற்கு திரும்பும் நோக்கம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பெராரி ரக வாகன உரிமம் உள்ளவர்கள் எல்போர்ட் உரிமம் உள்ளவர்களுடன் நேரத்தை செலவிடுவதில்லை. நாடு திவாலான போதுதான் ஏற்றுக்கொண்ட சவாலை வெற்றிகரமாக நடத்தியமை தொடர்பில் பணிவான மகிழ்ச்சி இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மக்கள் நாட்டின் பொறுப்பை ஒரு புதிய குழுவிடம் ஒப்படைத்துள்ளதால் அந்த குழு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார்.
இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்து ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற விவாதத்தின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தாதியர்களின் சேவைகளுக்கான அதிகரிக்கப்பட்ட சம்பளம் குறித்தும் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர், இலங்கையில் சுமார் 8200 தாதியர்கள் பணிபுரிகின்றனர். தாதியர் ஒருவரின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 32,525 ரூபாயாகும். அந்த தொகையை 54,920 நாங்கள் அதிகரித்தோம். ஒரு மணி நேரத்திற்கு 215 ரூபாயாக இருந்த அவர்களின் மேலதிக நேர கொடுப்பனவை 75 ரூபாய் அதிகரித்து 290 ரூபாயாக உயர்வடையும். ரூபாய் 1084 இருந்த தினசரி சம்பளம் ரூபாய் 1831 அதிகரிக்கப்படுவதுடன் முதல் நியமனம் பெற்ற பிறகு 5 வருடங்கள் வேலை செய்பவர்கள் பற்றியே தெரிவிக்கின்றேன். மேலும் ஏப்ரல் முதல் அவர்களுக்கு குறைந்தபட்ச மொத்த சம்பளம் 1,33,640 ஆகும். அதே நேரம் 9,400 இரண்டாம் நிலை தாதியர்கள் உள்ளனர். அவர்களின் அடிப்படை சம்பளம் 37,636. இது ரூபாய் 64,500 உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது அடிப்படை சம்பளம் மட்டும் 26,864 உயர்த்தப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்ய முடியுமா என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் எழுப்பிய கேள்விக்கு ஒரு வாரத்திற்குள் பதிலளிக்கப்படும் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். இதன்போது நிலையியல் கட்டளையின் 27 கீழ் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் எம்பி விசேட அறிக்கை ஒன்றை விடுத்து கேள்விகளை எழுப்பியிருந்தார். தமிழ் இளைஞர்கள் பலர் இலங்கை சிறைச்சாலைகளில் நீண்ட காலமாக அரசியல் கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களின் குடும்பங்கள் கண்ணீருடனும் கவலையுடனும் அவர்களின் வரவுக்காக காத்திருக்கின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது எத்தனை தமிழ் அரசியல் கைதிகள் சிறையில் உள்ளனர், எந்தெந்த சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர், அவர்கள் எப்போது விடுதலை செய்யப்படுவார்கள், மனிதாபிமான அடிப்படையில் அல்லது ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்ய முடியுமா என்று ஸ்ரீதரன் எம்பி கேள்விகளை எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார, இது மிக முக்கிய பிரச்சனையாகும். எனவே இன்றைய தினத்திலேயே பதிலளிக்க முயற்சித்தேன். எனினும் பாதீட்டில் நீதி அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதம் நாளை நடைபெற உள்ளதால் அமைச்சு அதிகாரிகள் அனைவரும் வேலைப்பளுவில் உள்ளனர். எனக்கு ஒரு வாரம் தாருங்கள், முழுமையான பதிலை நிச்சயம் வழங்குவேன் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2030 ஆண்டுக்குள் ராணுவம் 1,00,000ஆகவும் கடற்படை 40,000ஆகவும் விமானப்படை 18,000ஆகவும் மட்டுப்படுத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு தொடர்பாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று நாடாளுமன்றத்தில் சிறப்புரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் பணிபுரிப்பவர்களின் அளவு குறைந்த போதிலும் அதனை தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட ராணுவமாக மாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இலங்கையில் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் எரிபொருட்களை விநியோகிப்பதிலிருந்து விலகிய நிலையில் நாட்டில் மீண்டும் எரிபொருள் வரிசைகள் உருவாகியுள்ளன. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நேற்று இரவு முதல் பாரிய வாகன வரிசைகள் காணப்படுகின்றமை அவதானிக்க முடிகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.